அந்த சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது எண்ணியத்துக்குரிய காவல்துறை வண்டி மண்டிக்கு முன்னாடி வருது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த டிவிக்கே பெருமானே. இந்த பாட்டு யாருக்கு கரெக்டா இல்லையோ சத்தியமா உங்களுக்கு கரெக்டா. ஒருத்தம் கூடடா, அதாவது இந்த கட்சியில இருக்க தலைமையில இருந்து அடிமட்ட தொண்டம் வரைக்கும் ஒருத்தம் கூட உண்மையா பேசுறது கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு எம்எல்ஏ என்ன பண்றாப்புல, என்கிட்ட மகிழுந்து இல்ல, வெறும் கால நடந்து வரேன். ஏன்னா 300 செருப்பு வாங்க முடியல அவனால, வெறும் கால நடந்து வரேன். அவர் யாரு நான் எடுத்து வந்து சாட்ஜிபில போட்டு பார்த்தேன்னா அவரோட ஹிஸ்டரியே வருது. 2 கோடி ரூபாய் சொத்து வச்சுக்கிறாரு. அக்கௌண்ட்ல கேஷ் மட்டுமே ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு 18 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இந்த புதுசா ஒருத்தர் வந்து ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன், அவரு இந்த ஏழை மகனுக்கு அமைச்சர் பொறுப்பு அளிக்கிற என் தலைவர். ஏழை மகன் 2 கோடி ரூபாய் சொத்து வச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகள், சாதாரண மக்கள் எப்படி ஜெயிச்சோம்? ஒரே காரணம் தான். அபிடேவிட்ல அவரே சொன்னதான், நாங்க எதுவும் புதுசா எதுவும் பண்ணல. சரியா? கூகுள்ல வந்து போட்டு பார்த்தாலே வந்து போகுது. கேட்டா ராஜ்மோகன் சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு போட்டாலே கூகுளே சொல்றது 2 கோடி ரூபாய் வச்சிருக்காரு அப்படின்னு. இன்னொருத்தன் பார்த்தா என்னெல்லாம் வந்து, நானெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகும்போதே நான் நம்பல. நான்லாம் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரான பையன், அந்த கடையில எங்க அம்மா வேலை செஞ்ச ஒரு பையனுக்கு இப்படி ஒரு நம்பல. பார்த்தா அவரு 2 கோடி ரூபாய், எவனுமே லாக்ஸ் கணக்குல வச்சுல, எல்லாருமே வந்து க்ரோஸ் கணக்குல வச்சுக்கிறோம். ஆனா நாங்க வந்து ரொம்ப அடிமட்ட தொண்டன், நான் வந்து ரொம்ப ஏழ்மையானவன், தாய் வீட்டுக்கு வாடகை கொடுக்க வக்கில்லாதவன், ஒரு அமைச்சர், இப்படிலாம் வந்து அவனுங்களே பேசிக்கிறது. அதை விடு அப்படின்னு பார்த்தா தலைமை தற்குரிய வீட்டுல இருந்து சோறு சாப்பிடுற மாதிரி ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி போடுறது. டே, இந்த மக்களை முட்டாளாக்கி தான் ஒரு அக்கா சொல்லுது, அண்ணா நீங்க எங்களுக்கு வந்து 2500 ரூபாய் தர தேவையில்ல அண்ணா, எங்களுக்கு 6 சிலிண்டர் வரவானே, நீங்க பத்திரமா இருங்க அண்ணா, நீங்க சாப்பிட வேணானே, நீங்க பாத்ரூம் போனாலும் கழுவானே, நாங்க இருக்கனே, நாங்க கஷ்டப்பட்டு கழுவி விடுறோம். எதனா வாயில வந்துரும் நினைக்கிறேன் இல்ல. எப்படி இதான் வந்து முன்னாடி வந்து நீங்க என்ன பண்ணீங்க எங்க அண்ணன் சொந்த பணத்தை கொடுப்பாரு. எங்க அண்ணன் தளபதி அவர் உழைச்ச காசுல கொடுக்குறாரு சார், அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். சொந்த பணத்துக்கு இப்போ வந்து 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கான். சொந்த பணத்துக்கும் 10 லட்சம் கோடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்தையும் வித்து கொடுக்க வேண்டியதானே? யார முட்டாளாக்குறீங்க? பொதுமக்களை முட்டாளாக்கி என்னத்தை பண்ண போறீங்க? முட்டாள் மக்கள் தான் ஓட்டு போட்டு தொலைஞ்சிச்சுல, இன்னும் முட்டாளாக்கி என்னடா பண்ண போறீங்க? பாவண்டா, அது வெறும் போன்ல ரீல்ஸை பார்த்து உங்களை நம்பி இருக்குதா? எங்க போய் நிறுத்த போறீங்களோ இதுல இன்னும்